உங்கள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணி கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான முறையில், ரொம்ப டேஸ்டியான முறையில் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, மஞ்சள் பூசணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய், அது கூட முந்திரி, உலர் திராட்சை, இந்த 4 ஐட்டத்தை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா விட்டுக்கலாம். ஸோ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பூசணியை நல்லா துருகி எடுத்துட்டோம். நல்லா தோல்லாம் சீச்சு நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் அது கூட கொட்டி நல்லா வணக்கலாம். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த பனங்கல்கண்டையை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே போட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இப்படி பண்ணும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யார் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பனங்கல்கண்டோட பொடியவும் அதில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணியை விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சக்கரை அது கூட சேர்ந்து வர்றதுக்கு நல்லா வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஸ்லிம்லேயே வச்சே அதே மாதிரியே நீங்கள் அழகாக நீங்கள் வணக்கிட்டுருங்க. ஸோ அந்த தண்ணி வத்துற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தனியாக ஒரு இதில் நெய் விட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு இதில் நெய் விட்டு அது கூடவே உலர் திராட்சையும் முந்திரியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. ஸோ அதையும் இறக்குறதுக்கு முன்னாடி, இதில் தண்ணி வற்றுனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி அதில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோட இதே மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.